உங்களுடைய எண்ணங்கள் இருக்குல்ல, எது எண்ணம். நீங்க நல்லது செய்யணும், முதல்ல என்ன செய்யணும்? நல்லது நினைக்கணும். எப்படி நல்லது செய்யணும்? முதல்ல என்ன செய்யணும்? நல்லதை நினைக்கணும். நல்லதை நினைச்சா என்ன நடக்கும்? உண்மையிலே நல்லதே நடக்குங்க. உண்மை. இந்த எண்ணம் போல் வாழ்க்கைலாம் சினிமாவில் டைலாக்லாம் வருதுல்ல, அதெல்லாம் பொய்யே கிடையாது. இந்த பிரபஞ்ச சக்திலாம் சொன்னா கோயிலுக்கு எதுக்கு போறோம்? கோயிலுக்கு எதுக்கு போறோம் யாருக்கா தெரியுமா? வெத்தலை மாலை கட்டி போடுறதுக்கு, அளவு குத்துறதுக்கு, தீ நடக்கிறதுக்கு, பால் குடம், அதெல்லாம் அப்புறம், அதெல்லாம் அங்க வச்சிருங்க. கோயிலுக்கு போய் யாருமே அவர் கெட்டு போயிடணும், இவர் வீணா போயிடணும், என் கூட இருக்கிற வளரவே கூடாது வேண்டியிருக்குமா? ரொம்ப ஒரு சிலா இருப்பாங்க, அவங்கள விட்டுருங்க, அவங்க வேண்டாம். அதுக்கு வேற இடம் போவாங்க. கோயிலுக்கு போற யாருமே பிறரை பற்றிய குறைகளை கூறுவதில்லை. நான் நல்லா இருக்கணும், என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும், எங்க வீட்டுக்காரர் நல்லா வந்துடணும், அவருக்கு தொழில இருக்கிற சிக்கல்கள் தீரணும், எனக்கு உடல் ஆரோக்கியம் ஆயிடணும், எங்க அம்மா அப்பாவுக்கு, என் மாமியாருக்கு ஆரோக்கியம் கிடைக்கணும், என் பிள்ளைங்களுக்கு அறிவு கிடைக்கணும், கல்வி கிடைக்கணும், செல்வம் கிடைக்கணும்னு நல்ல விஷயங்களை மட்டுமே யோசிக்கிறதுக்கு தான் கோவில்ங்கிற ஒரு அமைப்பையே யார் உருவாக்குறோம்? தமிழர்கள் உருவாக்கி வச்சிருந்தாங்க. அது பின்னாடி வேற மாதிரியா ஆயிடுச்சு வைங்களேன். இந்த நல்ல எண்ணங்களை எது கொடுக்கும்னா மொழி கொடுக்குமா? எது கொடுக்கும்? மொழி கொடுக்குமா? அகரம் சொல்லி கொடுத்த போதே அறத்தையும் சொல்லி கொடுத்த மொழி தமிழ் மொழி. அகரம் சொல்லி கொடுத்த போதே அறத்தையும் சொல்லி கொடுத்த மொழி தமிழ். இந்த மனிதர்கள் இதை மட்டும் சொல்லி முடிச்சுறேன். தமிழுடைய அடிப்படையை சொல்லி முடிச்சுறேன். இந்த மனித இனம் இருக்குல்ல, இது எப்படி மனித இனமா பண்படுதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்மளாம் குரங்குல இருந்து வந்தோங்கிறாங்கல்ல, அதை 99% ஒத்துக்கிறோம். ஆமா, இப்ப சில நேரங்கள் அதுக்கான சில செய்கைகள்லாம் நம்மளால உணர முடியுதுன்னு வைங்களேன். இப்ப இந்த விலங்கு அந்த நிலையில இருந்து மனிதன் நிலைக்கு மாறுறதுக்கு மனுஷன் என்ன செய்யறான்? பண்பட வேண்டியது. ஏன் உலக மொழிகள் எல்லாத்துக்கும் ஒரு அடையாளம் இருக்குங்க. தமிழர்களுடைய அடையாளம் என்ன? பண்பாடு. தமிழர்கள்லாம் என்ன? பண்பாடு. பண்பாடுனா என்னங்க? இந்த இடத்துல தெரியாம ஒரு நாள தெரிஞ்சிருக்குமே. பண்படுவதுதான் பண்பாடு. ஒரு மனித ஒரு நிலம் இருக்கு, விளை நிலம் இருக்கு, அந்த விவசாய நிலமா மாத்தினா உடனே விளைஞ்சிருமா? ஒரு 2-3 தலைமுறை அதை பண்படுத்தணும். அந்த நிலத்தை உழுகணும், உரம் போடணும், பழக்கணும், அதுல மாட்டை கொண்டாந்து விடணும், ஆட்டை கொண்டாந்து விடணும், இப்படி பண்படுத்த வேண்டியது இருக்குல்ல. ஒரு 2-3 தலைமுறைகள் ஒரு நிலத்தை பண்படுத்தினால் அது நல்ல விளைச்சலை கொடுக்கும்னா, மனித இனத்தையும் பண்பாடு என்கிற பெயரால் பண்படுத்தினால் தான் நல்ல விளைச்சல் வரும். அந்த நல்ல விளைச்சலை கொடுக்குற மனிதர்கள் தான் நல்ல மனிதர்கள் அந்த சமூகத்துக்கு வருவாங்க. இந்த மிருக நிலையிலிருந்து எப்படி மனுஷனா மாறணுங்கிறத மட்டும் சொல்லிடுறேங்க. மிருகத்துக்கு ரெண்டு பண்புகள் இருக்குது, குவாலிட்டிஸ் இருக்குது. மனுஷனா மாறும்போது அது மாறிச்சு. என்ன பண்பு தெரியுமா? ஒண்ணு கோபம், இன்னொன்னு காமம்ங்க. எது? பசி அப்படியே தான் இருக்கு. மிருகமா இருக்கும்போது இந்த பசி தான் இப்பயும் இருக்கு. மணியானா பசிச்சிருக்கு, எதையா சாப்பிட கேட்குது. அப்ப எதா மாறி இருக்கு? காமம் காதலாக மாறி இருக்கிறது. எப்படி? காமம் காதலாக மாறி இருக்கிறது. அதுதான் தமிழ் சொல்லி கொடுக்கிற இல்வாழ்க்கை. காமத்துக்கு அடையாளம் தெரியாது, என்ன பண்றோம் என்ன செய்யறோங்கிற அடையாளம் தெரியாது. காதலுக்கு அடையாளம் தெரியும். என்னவள் இவள் தான், இவன் மேலதான் அன்பு செலுத்தணுங்கிற அடையாளமும் பண்பாடும் பண்பும் காமத்திலிருந்து மனிதர்களை காதலா பண்பு. கோபத்துல இருந்து கோபம்ங்கிற பண்பு வீரம்ங்கிற பண்பா மாறிச்சு. எப்படி? கோபத்துல இருந்து என்ன மாறி இருக்கு? வீரம்ங்கிற பண்பா மாறி இருக்கு. அர்த்தமில்லாத விஷயத்துக்கு நீங்க குரல் உயர்த்துறீங்கன்னா அது கோபம், அர்த்தமுள்ள விஷயங்களுக்கு நீங்க குரல் எழுப்புறீங்கன்னா அதுக்கு பேர் என்ன? வீரம். இதுதான் பாரதி ரவுத்திர பழக்கம் நம்ம சொல்லி கொடுத்தாங்க. ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். எங்கேயோ ஒரு விபத்து நடக்குதுங்க. எங்கேயோ ஒரு விபத்து நடக்குது. சில பேர்லாம் சொல்லுவாங்க, சோடா கொண்டாங்க, சோடா கொண்டாங்க. கொண்டாந்து அவங்க குடிச்சிட்டு இருப்பாங்க. என்னங்க? இல்லைங்க, யாரும் ஆக்சிடென்ட் பார்த்தா எனக்கு படப்பட கொடுத்துரும். அப்படி இல்லாம ஏதோ ஒரு விபத்து நடக்குதுன்னா இங்க யாரோ ஒருத்தரை காப்பாற்றி ஆஸ்பத்திரிக்கு சேர்க்கிற அந்த ஒரு அடிப்படை அன்பு இருக்குல்ல, இந்த அடிப்படை அன்பையும் பண்பையும் சொல்லி கொடுத்த தமிழ் தான் நம்ம எல்லாரையும் படிக்க. அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும். அது ரெண்டே தான் வேணுமா வாழ்க்கை? என்னது? அன்பும் அறனும். அன்புனா என்னங்க? அதான் அந்த அழுக்காரு அவா வெளியிட்டா சொன்னாங்க. பாக்குற போது பொறாப்படாம கோவப்படாம என்ன உள்ள இருக்கோ முடிஞ்சா எதையாவது கொடுப்போம், இல்லையா அவனாவது கொடுக்கறது தடுக்காமையாவது இருப்போம். இதுதான் அன்பு. அறம்னா என்னங்க? யாருக்கும் தீங்கு நினைக்காம இருக்கிறது. நம்ம இயல்பிலேயே மகிழ்ச்சியாக இருக்கிற பண்பை வளர்த்து கொண்டால்
சிறப்பா வந்துடலாம். இதெல்லாம் யாருக்கு சொல்லி கொடுக்குறா? தொல்காப்பியமும் திருக்குறளும் தமிழின் இலக்கியங்களும் மதிக்குமார் தாயுமானவன் போன்ற இக்கால இலக்கியவாதிகளும் தொடர்ந்து இந்த தமிழ் மொழியின் சிறப்பு சொல்லிக்கிட்டே போறாங்க. இந்த பிள்ளைகளுக்கு நாங்க எப்படி இதை கடத்த போறோம்னா ரொம்ப ரொம்ப சுலபம். ஏன்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு, நீங்க எல்லாம் ஃபாலோ பண்ண ரெடியா இருக்கீங்களா? யாருக்கெல்லாம் பிள்ளைகளுக்கு தமிழை கடத்தணுங்கிற ஆர்வம் இருக்கு? ஒரு ஸ்ட்ரிக்டான ஐடியாவோட நான் இன்னைக்கு ரெடி ஆயிட்டேன். பைக்ல லைசன்ஸை பறிச்சுக்கிறதுக்கு எத்தனை 12 பாயிண்டா? எத்தனை பாயிண்ட்? 12 பாயிண்ட் தானே. ஒரு வருஷத்துக்கு 12 பாயிண்ட், 24 பாயிண்ட் ஆகி போச்சா? நீங்க ஒரு வருஷம் ஒழுங்கா ஓட்டிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். 2ஆம் வருஷம் சேர்த்து 24 பாயிண்ட் ஆயிருக்கு இல்லையா? 24 பாயிண்டா? இந்த 24 பாயிண்டையும் சரியா வச்சிருந்தாலே அடுத்த வருஷம் அந்த பாயிண்ட் கூடும். வீட்டில் ஒரு 12 பாயிண்ட் போட்டுருங்க. வீட்டில் ஒரு குட்டி போட வாங்கி போட்டு என்ன பண்ணிருங்க, 12 பாயிண்ட் போட்டுருங்க. அம்மாவுக்கு 12 பாயிண்ட், அப்பாவுக்கு 12 பாயிண்ட், பிள்ளைக்கு 12 பாயிண்ட். தமிழ்ல தான் பேசணும். எப்படி? தமிழ்ல தான் பேசணும். யாராவது தமிழ் இல்லாம வேற்று மொழிகள் அதிகம் பயன்படுத்தினா அவங்களுக்கு பாயிண்ட குறைங்க. யாரு கம்மியான பாயிண்ட்ல இருக்காங்களோ அவங்க இந்த மாச இறுதியில மற்றவங்களுக்கு எல்லாம் ஏதாவது பெரிய பொருள் வாங்கி கொடுக்கணும்னு ஒரு ஃபைனை போடுங்க. லீக் வேர்ட் ஃபாலோ பண்ண அதே ஃபார்முலாவை நம்மளும் ஃபாலோ பண்ணுவோம். ஒரு திருக்குறளை படிச்சு ஒப்பிச்சா ஒரு பாயிண்ட் கொடுங்க. அம்மா ஏதோ ஒரு கவிதை புத்தகத்தை வாசி ஒரு நல்ல கவிதை குடும்பத்தில் உங்கள்கிட்ட பகிர்ந்தா ஒரு பாயிண்ட் கொடுங்க. அப்பா ஏதோ ஒரு நவீன இலக்கியத்துல ஒரு கட்டுரையை படிச்சு அரை மாதிரியான புத்தகத்துல இருந்து ஒரு கதையை கொண்டாந்து எனக்கு வீட்டுல எல்லாரும் கூடி உட்கார்ந்து சாப்பிட்டு சொன்னா அவருக்கு ஒரு பாயிண்ட கொடுங்க. யார் அதிக பாயிண்ட் கொடுக்குறாரோ அவர் அந்த மாச இறுதியில எங்க வெளியே போகணுங்கிறத தீர்மானிக்கிட்டு அவர் படி எல்லாரும் போங்க. வீட்டுல சில சிக்கல் இருக்கும்ல, இந்த டிசிஷனை யார் எடுக்கிறது? இந்த முடிவை யார் எடுக்கிறது? வீட்டுக்கு கார் வாங்க போறோம், என்ன கார் வாங்குறது? அப்பாவா அம்மாவா பிள்ளையா? யார் எடுக்கிறது? யாருக்கு பாயிண்ட் நிறைய இருக்கோ அவனை எடுக்க வைக்காது. வீட்டுல ஏதோ ஒரு முடிவு எடுக்க போறீங்க, இதை யார் செய்யறது? பாயிண்ட் உள்ள ஆள் கொண்டு போவோம். இதை தவிர மொழி வளர்க்கறதுக்கு எனக்கு தெரிஞ்சா நம்ம ஊர்ல ஒரு வழியே கிடையாது. ஏன்னா பாயிண்ட்டுக்கு நம்ம பழகிட்டோம். அப்ப இது கொண்டு வரது ரொம்ப சுலபம் தான். வாசிப்பு தான் உங்களை இந்த மொழியின் மனிதர்களாக அடையாளப்படும். வாசிப்பு ஒண்ணுதான் உங்களை இந்த மொழிக்கான ஆட்களா அடுத்த தலைமுறைக்கு எடுத்துருப்போம். எனக்கு பாரதிதாசனோட ரொம்ப பிடிச்ச கவிதை ஒண்ணு பிடிக்கும், அதை மட்டும் சொல்லி நான் நிறைவு செஞ்சுக்கிறேன். ரொம்ப போட்டா கொலையா கொண்டு அறுத்துட்டேனா இல்ல, நீ நல்லா கேட்ட உடனே அது மாதிரி வந்துட்டே இருக்கு. படி, சங்கத்தமிழ் நூலை படி, முறைப்படி நூலை படி, காலையில் படி, கடும்பகல் படி, மாலை இரவு பொருள்படும்படி, கற்பவை கற்கும்படி, வள்ளுவன் சொன்னபடி கற்கத்தான் வேண்டும் அப்படி, கல்லாதோர் வாழ்வது எப்படி, அறப்படி பொருளைப்படி, அப்படியே இன்பமும் படி, இறந்த தமிழ் நான்மறையும் பிறந்தது என்று சொல்லும்படி, சாதியினும் தாழ்ந்தபடி நமக்கெல்லாம் தள்ளுபடி, சேதி எப்படி வந்தபடி, தீமை வந்திடுமே மறுபடி மறுபடி, பொய்யிலே காற்படி புரட்டிலே முக்காற்படி, வையகம் ஏமாற்றும்படி, வைத்துள்ள நூட்களை ஒப்புவது எப்படி, தொடங்கையில் வருந்தும்படி, இருப்பினும் ஊன்றிப்படி, அடங்கா இன்பம் ஆகும் என்ற சான்றோர் சொற்படி, படி நூலைப்படி, சங்கத்தமிழ் நூலைப்படின்னு உங்க எல்லாரையும் வேண்டி விரும்பி கேட்டுக் கொண்டு விடைபெறுகிறேன். வாசிங்க, நிறைய வாசிங்க, இந்த மொழியை கொஞ்சமா நேசிங்க. இந்த உண்மையான மொழியை அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்ல வேண்டிய பெரிய பொறுப்பு நமக்கு இருக்கு. உங்க பேங்க்ல எல்லாம் ஒரு 15 லட்சம் வெள்ளி கிடந்தா எப்படி அதை பத்திரமா கட்டி காத்து அடுத்த தலைமுறைக்கு எடுத்துட்டு போவீங்களோ அது போல 3500 ஆண்டுகள் பழமையான மொழிங்கிற ஒரு பெரிய வெள்ளி உங்களுக்கு எல்லாம் இருக்கு. அதை கொண்டு போய் பத்திரமா அடுத்த தலைமுறைக்கு சேருங்க. நன்றி, வணக்கம்.